சாயிராம். ஆயிரம் துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கூட மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருக்கலாம். தெளிவாக எப்பொழுதும் மனதை வைத்துக் கொள்ளலாம். நமக்கு வரும் துன்பங்கள் மேகமூட்டங்களைப் போலத்தான், தற்காலிகமாகவே அவைதான் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இன்று அதிசயமான நாள், உனக்கான நாள். பல நல் மாற்றங்கள் ஏற்படும் நாள் இது உனக்கானதே. ஆம் என் பிள்ளையே, நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. சந்தோஷமாக இந்த நாளை துவங்கு, இந்த மாதத்தை துவங்கு. இந்த நாள் முதல் உனக்கு எல்லா நாளும் ஏற்றமிகு நாள்தான். என் அன்பு பிரியமே, நீ சந்திக்கும் ஒவ்வொரு சந்தோஷங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். அதே போல நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன்னை உனக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடிதான் என்பதை புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, வாய்ப்புகள் என்பது எப்பொழுதுமே மிகவும் மென்மையாகத்தான் கதவை தட்டும். ஆம் என் குழந்தையே, மிக மிக மென்மையாகவே அந்த வாய்ப்பு கதவை தட்டும். அதை பலமாக பயன்படுத்தி கொள்வது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. ஆம் என் குழந்தையே, அது உன்னுடைய பொறுப்பு. எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருப்பவர்கள் எதுவுமே இல்லாமல் போனால் வாழ்வே முடிந்துவிட்டது என்ற நிலைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் எதுவுமே இல்லை என்றாலும் உறுதியான தன்னம்பிக்கையோடு இருப்பவர்கள் எதை இழந்தாலும் மீண்டும் அனைத்தையுமே பெற்று விடுவார்கள் மிக சாமர்த்தியமாக. வாய்ப்புகளுக்காக எப்பொழுதுமே காத்து கொண்டிருப்பதை விட உனக்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்கி கொள்வதே மிக மிக பல வெற்றிகளை அடைவதற்கான முக்கிய புள்ளியாகவே இருக்கும். ஆம் என் குழந்தையே, மிகப்பெரிய வெற்றியை நீ அடைவாய். உனக்கான நாள் இதுதான், உனக்கான நாள் இதுவேதான். உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ உழைத்து முன்னேறினாய். இது உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது ஆத்மார்த்த திருப்தியோடு இருக்கிறதோ அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு போராடுபவர்களை வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்றுப்போக நான் விட்டு விடுவேன்? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப்போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு, வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன்.
இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயி தேவா நானே வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், தெய்வத்தை வணங்கிய பின்பு இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்து விடுமா? நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். சாயிராம், சாயிராம். பொதுவாகவே கடவுளை அக்கடவுளுக்குரிய திதி மற்றும் நட்சத்திரங்களில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. இது கடவுள் வழிபாட்டில், இறைவனின் வழிபாட்டில் ரொம்பவே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாகவே பார்க்கப்படுது. அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலன் மிக சிறப்பானதாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அப்படி நாம் வழிபட்டால் இறைவனின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது கர்ம வினைகள் நீங்கி நமது நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே விரைவில் நிறைவேறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி வழிபாடு செய்வதில் நட்சத்திரங்களில் பொதுவாக யாருக்குமே சந்தேகம் வருவதே இல்லை. ஆனால் திதி அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் நிறைய வருவதுண்டு. ஏனென்றால் திதியில் வளர்ப்பிறை திதி, தேய்பிறை திதி அப்படின்னு 2 வகையான திதிகள் இருக்கு. இவற்றில் எது இறைவனை வழிபட ரொம்பவே உகந்தது அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கத்தான் செய்யுது. நம்ம 2 திதிகளிலும் வழிபாடு செய்வதே ரொம்பவே சிறப்பானது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இன்னைக்கு வளர்ப்பிறை அஷ்டமி. பொதுவாகவே பைரவர் வழிபாட்டுக்கு அஷ்டமி திதி ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. அது வளர்ப்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 அஷ்டமி திதிகளுமே பைரவர் வழிபாட்டுக்கு ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஆனால் 2த்துக்குமே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. தேய்பிறை அஷ்டமியை எடுத்துக்கொண்டோன்னா தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பொழுது நாம் பைரவிடம் நமக்கு தீர்க்க வேண்டிய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்ட வேண்டும். அப்படி வேண்டினோன்னா நம்மளுடைய தீர்க்க வேண்டிய துன்பங்களை பைரவ பெருமான் நிச்சயமாக தீர்த்தருள்வார். அதே போல வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யும் பொழுது பைரவ பெருமானிடம் நமக்கு தேவையானவற்றை, நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தருமாறு வேண்டி வேண வேண்டும். அப்படி வளர்ப்பிறை அஷ்டமி திதிகளில் இவ்வாறு நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு தேவையானவை எல்லாத்தையுமே மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும்படி பைரவ பெருமான் நமக்கு அருள் புரிவார். எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டுதல் கூடாது. அப்படி தீர்க்குமாறு துன்பங்களை தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவ பெருமானிடம் வேண்டி பைரவ பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம முன்னோர்களின் வழிபாடை பார்த்தோன்னா பொதுவாகவே தேய்பிறை திதிகளில் ஆரம்பம் செய்து வளர்ப்பிறை திதிகளில் முடிப்பார்கள். இதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு வந்த வழிபாட்டின் ரகசியமாகவே இருக்கும். தேய்பிறை திதிகளில் நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்கும். பின்னர் வளர்ப்பிறை திதிகளில் நமது தேவைகள் எல்லாம் நமக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்கு வேணாலும் நம்ம பின்பற்றி கொள்ளலாம். இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. இதை தான் நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்தாங்க. நாமும் அவர்களை பின்பற்றி அவர்கள் செய்த வழிபாட்டினை நாமும் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமோடும் நலமோடும் வாழலாம். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வெளிப்பாடாக ஆகின்றது.
நீ இப்பொழுது இருக்கும் நிலைக்கு உன் எண்ணங்கள்தான் காரணம் என் பிள்ளையே. நீ ஆழ் மனதில் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். ஆனால் நீ எனக்கு வேண்டும் என்பதை விட எனக்கு என்ன வேண்டாம் என்பதை பற்றிதான் அதிகமாக சிந்திக்கிறாய். ஆனால் இந்த பிரபஞ்சம் நாம் என்ன எண்ணுகிறோமோ அதை நம்மிடம் தவறாமல் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அதன்படி உன்னுடைய எண்ணங்களை வளர்த்துக்கொள். ஓரிரு நாட்கள் உன் எண்ணங்களை கவனிக்க முயற்சி செய். நீ பயப்படுபவற்றை பற்றி, கவலைப்படுபவை பற்றி, உனக்கு தேவையில்லாததை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாயா என்று முயற்சி செய், கவனிக்க முயற்சி செய். எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனமடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு.
நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டுமல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா, அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நடக்கும் முன்பாகவே இது நல்லதாகவே நடக்கும் என்று நினைத்துப்பார். நீ நினைப்பதை விட மேலாக இரட்டிப்பு பலன் உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்க வைக்க உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து அதை செய்து முடிப்பேன். அதை மீறி அது தவறாக நடந்துவிட்டால் நடந்ததும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். அப்பொழுது உனக்கு ஏமாற்றம் மிக பெரிதாக இருக்காது. வாழ்க்கையில் வாழ முடியும். வாழ்க்கையில் நிம்மதியை தேட தினமும் இப்படி மனபாரத்தோடு இருந்து உன் மனதை நீயே வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அல்லது எதையாவது சாதிக்கப் போகிறாயா? உன்னையே நீ தாழ்த்தி கொண்டு உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் உன் சாயப்பா மீது முழுமையாக சுமத்தாமல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் என் குழந்தையே. என்னை நம்பு. நம்பிக்கையோடு எழுந்து வா என் அன்பு பிரியமே. சிறிது அளவும் கூட மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு செய்யாமலோ, மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு இழைக்காமலோ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே வா. மறந்தும் கூட மற்றவர்களை மனதை காயப்படுத்தி விடாதே. நீ எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உனக்கான வாய்ப்பு மீதம் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. நீ மனது வைத்தால் போதும், உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் உன் மனதின் சக்தி அவ்வளவு அளப்பரியது. அது உனக்கே தெரியவில்லை. நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன், உன் மனதின் சக்தி அவ்வளவு பெரியது என்று. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்ல முடியும். எது வந்தாலும் தனியாக போராடி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். அனைத்துமே உன்னால் முடியும் பொழுது எதற்காக உன்னையே நீ கீழ்த்தனமாக நினைத்து நினைத்து மனபாரத்தோடு என்னால் அனைத்தும் முடியும் என்பதை உணர்ந்து செயற்பட்டால் உன்னுடைய வாழ்வு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்வாகவே அமையும். உன் மனதில் முதலில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் மனதை நீயே சமாதானப்படுத்திக்கொள். உன் மனதிற்கு நீயே ஊக்கங்களை கொடுத்து கொண்டே இரு. என்னால் எதையும் முடியும், எதையும் என்னால் சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்வதற்காகவே நான் உருவெடுத்திருக்கிறேன். வாழ்க்கையை நிச்சயமாக வெல்வேன் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போல், உன் எண்ணங்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவும் ஜெயமாகவும் அமைந்துவிடும். உன்னது எதுவோ அது உனக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு.
இதுவரை நமக்கு கிடைக்காதவை, நமக்கு நடக்காதவை அனைத்தும் இனி நம் வாழ்வில் நடைபெறும். இறைவன் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். கண்மணியே, இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டுக் கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னைச் சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டுக் கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய்.